ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த சேனைக்கிழங்கை வச்சு ஒரு ரோஸ்ட் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு வந்து சேனைக்கிழங்கை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி மேக்ஸிமம் ஈவன் சைஸாக பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் 1 அல்லது 2 விசில் கூட தேவையில்லை, கொஞ்சம் குழஞ்சிரும். அப்புறம் நமக்கு க்யூபாக தனித்தனியாக அந்த மாதிரி கிடைக்காது, ஒரு மாதிரி குலைவாயிடும். ஸோ இந்த மாதிரி உப்பு போட்டு வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெயை ஹீட் பண்ணி, நல்ல எண்ணெய் வந்து ஹை ஹீட்டில் இருக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த அவுட்டர் லேயர் மட்டும் கிறிஸ்பி ஆனால் போதும். ஸோ எண்ணெயை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒன்றா இந்த கிழங்க போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி பொரித்து எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி இதை அப்படியே சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து கொஞ்சம் காலி பண்ணிட்டோம் பொரித்து எடுத்துகிட்டு இருக்கும்போதே. எங்கள் பசங்களுக்கு இதை ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறமா இந்த கிழங்குல வந்து வாசனைக்காக கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது ரெண்டையும் சேர்த்து கரண்டியை வச்சு கிண்டக்கூடாதுங்க. ரொம்ப முக்கியமானது இந்த பூண்டு. இதை வந்து ஒன்றும் பாதியமாலாம் அரைக்கக்கூடாது, நல்ல வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து சேர்த்துக்கணும். இஞ்சி சேர்க்கக்கூடாது, பூண்டு மட்டும்தான். நான் வந்து அம்மியில் அரைச்சி எடுத்ததுனால இந்த அம்மியை கழுவின கொஞ்சமான தண்ணி, இது மூணையும் சேர்த்து லைட்டாக பெரட்டி விடணும். கரண்டியை வச்சு போட்டு நம்ம நிறைய மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குழஞ்சிரும். நமக்கு இந்த மாதிரி தனித்தனியாக பீசஸாக கிடைக்காது. ஸோ கரண்டியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி விடணும். இந்த மிளகாய், கரம் மசாலா இது ரெண்டும் வந்து வேகிறதுக்கு வேண்டி லைட்டாக 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்க்கணும், நிறைய சேர்த்துடக்கூடாது. இந்த தண்ணி சேர்க்காமல் நீங்கள் நிறையா எண்ணெயிலே அப்படியே வதக்கி கூட நம்ம எடுக்கலாம். கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்ல சூப்பரான செம்ம டேஸ்டியான ஒரு சேனைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் வேலை அதிகம்தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதிரி விரதம் இருக்கிற டைமில் மட்டன் சிக்கன்லாம் சாப்பிடாதப்ப இது வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இதை வந்து இப்படி தான் குலுக்குவாங்க. நான் அதை வந்து சும்மா ஒரு ஷார்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பின்னாடி. கரண்டி வச்சு கிண்டாமல் இந்த மாதிரி குலுக்கி தான் சமைப்பாங்க.